குறைந்த செலவில் யூகேக்கு போகிறதுக்கான வழியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 110 கிலோமீட்டர் பயணம் செய்து சிரிப்பே எங்களை பல காலத்துக்கு இங்கே பார்த்தீங்களா, இங்கே வளர்ந்து நிற்கிற ஒவ்வொரு மரங்களும் இந்த பாலத்தின் அடையாளமே இல்லாமல் போகுது. நாங்கள் தோற்றுவிட்டோம், ஆனால் அத்தனையும் துரோகம். என்ன மக்களே இது? ஐயோ கடவுளே, என்ன பிரச்சனை? ஏன் இங்க பாக்குற? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சிறுப்பிட்டு என்ற என்னுடைய ஊரில். இங்கே இருந்து 110 கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு நகரத்துக்கு போக போகிறேன். எந்த நகரம் என்று நீங்கள் யோசிச்சு கொண்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க. முல்லைத்தீவு நகர பகுதிக்கு தான் போக போகிறேன். இப்போ நேரம் காலை 10:34. இங்கே இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். எத்தனை மணிக்கு முல்லைத்தீவு நகரப்பகுதியை சென்றடைகிறோம் என்றதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. முடிந்த அளவு அதிக வேகமாகவும் இல்லாமல் மெதுவாகவும் போகாமல் ஓரளவு சராசரியான வேகத்தில் பயணம் செய்ய போகிறோம். போகும்போது நாங்கள் பார்க்குற காட்சிகளையும் அதுபோல் நாங்கள் எங்களுடைய பயணத்தில் பெற்றுக்கொள்கிற அனுபவத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஏனெண்டா இப்போ பங்குனி வெயில் பல்ல காட்டுது. வெயிலுக்குள்ள பயணம் செய்யும் போது எங்களை அறியாமல் ஒரு வெறுப்பு கொண்டு வரும். அந்த வெறுப்பு எவ்வளத்தடியில் போகும்போது வருதோ அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக சொல்லணுமெண்டா, நாங்கள் இன்றைக்கே போய் இன்றைக்கே திரும்ப வரணும். போவோம் வாங்க. எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். நேரம் காலை 10:36. இந்த நேரத்தில் இருந்து இந்த நகரத்தை சென்றடைகிற நேரம் அப்படி என்று பார்ப்போம். பாருங்க, இந்த ஊரில் மதிலில் புகையிலை காய போட்டிருக்குது. இப்போ நிறைய இடங்களில் மதிலில் புகையிலை காய போட்டிருக்கிறத பார்க்க முடியும். இவர் தான் எங்கண்ட ஊரில் வந்த ஒரு முக்கியமான நபர். இவர் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட சிரிப்பே எங்களை பல காலத்துக்கு, இங்கே பார்த்தீங்களா, பல காலத்துக்கு எங்களை வாழ வைக்கும். அந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அத்தான் என்று சொல்லி போட்டு சிரிச்சு போகிற ஒரு நல்ல பண்புடைய ஒரு நபர். அவர் வந்த இடம்தான் அதுக்கு காரணமோ தெரியலை. ஏனெண்டா அவர் வடமராட்சியை சேர்ந்தவர். வடமராட்சியில் எல்லாரும் அன்பா பழகுவினும்ன்றது உண்மைதான். அதுக்காக எங்களுக்கு அன்பு இல்லைன்னு நினைச்சு கொள்ளாதீங்க. உங்களை நாங்கள் சரியான அன்பு, அது தெரியுமா உங்களுக்கு? சரி, சென்று வரவேன். சரி மக்களே, யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இப்படியான இடங்களில் கடந்து போகக்கூடாது. சரியான வீதி விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இப்போதான் வீட்டுக்குள்ளே இருந்து வந்ததால் வெயிலாக இருந்தாலும் அந்த கையெறிகிற தன்மையை உணர முடியலை. ஆனால் கொஞ்ச நேரம் போக கட்டாயம் கையெறியும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. எந்த இடத்துல போகும்போது எங்களுக்கு வெயிலில் வெறுப்பு வருதுன்றதை சொல்கிறோம். சரி, நாங்கள் பயணம் செய்வோம். எத்தனை மணிக்கு எந்த இடத்துக்கு போகிறோம்ன்றதையும் சொல்கிறோம். சரியா? அதை விட இப்போ பயணம் செய்து போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல நிற்க வேண்டிய தேவை வந்ததுன்னு சொன்னால் அந்த நிற்கிற நேரத்தை கழிப்போம். ஆனால் கூடுதலாக இன்றைக்கி நிற்காமே பயணம் செய்து நேரடியாக முல்லைத்தீவு நகரத்துக்கு போக போகிறோம். நேரம் காலை 10:41. இப்போ நாங்கள் புத்தூர் சந்தையில் நிற்கிறோம். புத்தூர் சந்தையால் மீசாலை போகிற பக்கம் போகணும். எனக்கு அந்த நேரம் சொல்ல, அறிவிப்பாளராக வானொலியில் பணியாற்றிய காலத்தில் நேரம் சரியாக காலை 7:25. நேரத்தை நினைவுபடுத்தியது. ஏதாவது விளம்பரம் போடுவோம். சரி, நாங்கள் இப்போ வண்ணாத்தி பாலத்தடிக்கு வந்துட்டோம். இதில் ஒரு தகவல் ஒன்று சொல்கிறோம். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த பாலத்தடியால் பயணம் செய்து வரும்போது இதில் ஒரு தகடு பெருசாக உடைஞ்சு போயிருந்தது. இப்போ அது சம்மந்தமாக ஒரு காணொளி ஒன்றை என்னுடைய சமூக ஊடகங்களில் வெளியிட்டேன். நான் அது வெளியிடப்பட்டு 2 நாளில் அந்த தகடு மாற்றியாச்சுது. அதுக்கு அந்த மாற்றினது நான் இந்த பக்கத்தால் வரும்போது எனக்கு தெரியலை. நான் அதுக்கு பிறகு வரவே இல்லை. எங்கால எனக்கு ஒரு அண்ணா அழைப்படுத்தார். பவனீசன், நீங்கள் காணொளி போட்டதுக்கு பிறகு அந்த தகடு மாற்றி இருக்கு என்ற மாதிரி சொன்னவர். அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி.
நிறைய பேர் அதை காணொலியாக போட்ட நேரம் கேட்டது என்னென்னா, ஏன் பவனீசன் நீங்கள் அதை காணொலியாக போடுறீங்க, இப்போ நேரடியாக போய் ஒரு முறைப்பாடு செய்திருக்கலாம் தானே, சும்மா எல்லாத்தையும் காணொலி போடுறீங்கன்ற மாதிரி ஒரு சிலர் கருத்து போட்டிருந்தவர்கள். ஆனால் அந்த பாதையில் தகடு மாற்றிருக்கேன்னு என்னோட தொடர்பு கொண்டு கதைச்ச அண்ணா சொல்லியிருந்தார், இது சம்பந்தமாக ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டு அது தாமதமாகி கொண்டிருந்ததாம். அப்போ நான் காணொலி வெளியிட்டதுக்கு பிறகு அது மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னவர். அடுத்தது இன்னொரு மகிழ்ச்சியான தகவல், நான் முறைகண்டி பிள்ளையார் கோயில் பகுதியில் இருக்கிற கழிப்பிடம் சம்பந்தமாக ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன். அந்த கழிப்பிடம் மிக மோசமான நிலையில் இருக்குதுன்னு. அது போட்டதுக்கு பிறகு அடுத்த நாள் அதிகாரிகள் வந்து அந்த இடத்தை பார்த்தார்கள். அதுக்கு பிறகு வேலை தொடங்கினது. வேலை தொடங்கி வேலை முடிஞ்சு கொஞ்ச நாளாக அது திறக்கப்படாமல் இருந்தது. அன்னளவாக 15 நாட்களுக்கு மேலே வேலை முடிஞ்சும் திறக்கப்படாமல் இருந்தது. காரணம், நீர் வசதி மட்டும்தான் செய்யப்பட வேண்டிய தேவை இருந்தது என்றும், அது செய்யப்படாமல் இருக்கணும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு அண்ணா திரும்ப தொடர்பு ஒன்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ நான் திரும்ப ஒரு காணொலி ஒன்று போட்டேன். அந்த காணொலியை பதிவிட்டதுக்கு பிறகு என்னோட தொடர்பு கொண்டு கதைச்ச அந்த அண்ணா திரும்ப சில காணொலிகளும் குரல் பதிவும் அனுப்பியிருந்தார். பவனீசன் அது திறந்தாச்சு, இப்போ மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்று. எனவே இப்படியான சில செயற்பாடுகள் செய்யப்படுதுன்னா அதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு துளியாவது எங்களுடைய பங்கு இருந்திருக்கின்ற மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்குது. அதை விட இன்னொன்று சொல்லணும், நான் அந்த மாதிரியான சம்பவங்களுக்கும் செய்திகளுக்குமாக பவனீசன் குரல் என்ற யூடியூப் தளத்தை வச்சிருக்கிறேன். இந்த பவனீசன் என்ற யூடியூப் தளத்தில் இப்படியான பயண காணொலிகள் மாதிரியான காணொலிகள் தான் வரும். அதை விட பவனீசன் உலகத்தில் சமையல், எங்களுடைய வீட்டு படலைக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள், அங்கே மகிழ்ச்சியான தருணங்கள் அதெல்லாம் அந்த தளத்தில் வரும். சரி, நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதி, அதாவது A9 பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இதில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வாகன நெரிசலாக தான் இருக்கும். கொடிகாமம் தாண்டினா வாகன நெரிசல் குறைஞ்சிடும். இப்படியே போகும்போது இந்த காட்சிகளை பார்த்து ரசிக்கும். நேரம் இப்போ 10:58. இப்போ நாங்கள் கொடிகாமம் சந்தியில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ பழைய நகர பகுதிக்கு வந்துட்டோம். இனிமே 77 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். நேரம் இப்போ 11:13. மக்களே, பழையில இருந்து இந்த பெண் என்ன கண் வெட்டாமல் பார்த்து கொண்டே வரா. என்ன பிரச்சனை, ஏன் இங்கே பார்க்குற அப்படின்னு கேட்கணும் போல தான் இருக்கு. மனம் வேதனைப்படக்கூடாது கேட்காம இருக்கிறேன். இங்கே வேறுங்கோ, நீங்களும் வேறுங்கோ, 2 நிமிடம் பார்த்துன்னு வாங்க. கண் வெட்டாமல் பார்த்து கொண்டே வரா. வேறு ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்காவா என்னை தொடர்ந்து பார்க்க. நாங்கள் பெண்களுக்கு பின்னால் போகிற ஆக்கள் இல்லாதால முந்தி போட்டு போவோம். சரி மக்களே, ஆனையிரவு தாண்டி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். வெயில் அடித்து கொண்டிருக்குது. ஆனாலும் முகம் எரியிற, கை எரியிற கட்டத்துக்கு இன்னுமே விரையில. சாதவாக கை சுடுற மாதிரி இருக்குது, முகம் சுடுற மாதிரி இருக்குது. எரிவு வேற, சுடுறது வேற. சுட்டுட்டு அப்படியே நிழல் பகுதி வேற ஓரளவு பரவாயில்லை. ஆனால் கடுமையான வெயில் அடித்து கையெல்லாம் எரியிற கட்டத்துக்கும் வரும். எனக்கு இலங்கையை சுற்றி வரும்போது அந்த அனுபவம் கிடைச்சது. தோலே உறிஞ்சு போனது. இப்போ பயணம் செய்யும்போது வெயில் சுட்டு கொண்டிருக்குது தான், ஆனாலும் காற்று வீசி கொண்டிருக்கிறதால அந்த சூடு தெரியல. ஆனால் காற்று அதிகமாக முகத்தில் பட சாதுவான சோம்பல் தன்மை கொண்டு வருது. என்னத்தை சொல்கிறது. சரி மக்கள், இப்படி பயணம் செய்வோம். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியால் பயணம் செய்து பரந்தன் சந்திக்கு வந்தாச்சு.
இன்னும் 53 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும். ஆனால் நேர போகக்கூடாது, இடப்பக்கம் திரும்புவோம். முல்லைத்தீவு வீதிக்கு போவோம். இந்த வீதியால் போனால் தான் நாங்கள் முல்லைத்தீவு நகரப்பகுதியை சென்றடையலாம். பெரும்போக வயல் அறுவடை முடிஞ்சுது. இனி சிறுபோகம் விதைப்பார்கள். வயல் அறுவடை முடிந்து வயல் நிலங்களில் பாருங்க நிறைய மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த காட்சியை பார்க்கவே நல்லா இருக்குது. அவங்க தூரத்தில் பாருங்க எவ்வளோ மாடுகள் நம்ப சரியா தெரியுதோ தெரியல உங்கள் கண்ணுக்கு. சரி, நாங்கள் இப்போ எங்கே வந்துட்டோம் பாருங்க. இந்திய இராணுவத்தால் போட்டு கொடுக்கப்பட்ட பாலம். என்ன மக்களே இது, ஐயோ கடவுளே, சத்தத்தை பாருங்க. வாகனங்கள் போக ஒரே சத்தமாக தான் இருக்குது. இந்திய இராணுவத்தால் போட்டு கொடுக்கப்பட்ட அந்த பாலம் தொடர்பாக பலர் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். சில பேர் திட்டி தீர்க்கிறார்கள். இருந்த பாலம் என்ன, இப்போ என்ன இப்படி பாலம் போட்டு வச்சுருக்கிறீங்கள் என்ற மாதிரி வெறுப்போடு சொல்கிறார்கள். சில பேர் சொல்கிறார்கள் ஒன்றுமில்லாத சந்தர்ப்பத்தில் அவசரத்துக்கு மக்கள் இயல்பான போக்குவரத்தை தொடர்றதுக்கு அவர்கள் அந்த நேரத்தில் உதவினார்கள், அவர்கள் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். இப்போ இதில் என்னுடைய கருத்தை சொல்கிறதுண்டா, அந்த பாலம் உண்மையிலேயே இப்போ பயணத்துக்கு பயன்படுற ஒரு பாலம் தான். ஆனால் முதல் இருந்த பாலம் தித்வா புயலால் அழிந்தது. அந்த ஆண்டு நாங்கள் அடுத்த நாள் வந்து நாங்கள் 2 நாளே பிறகு 2 நாளே பிறகு அந்த பகுதிக்கு வந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த கட்டு உடைஞ்சிருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. அதை தாண்டி பாலத்தில் வேறு என்னென்ன சேதங்கள் வந்திருக்குமன்றது எனக்கு தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த அந்த பாலத்தை திருத்தி அமைக்க பார்த்திருக்கலாம் என்றது என்னுடைய கருத்து. போக்குவரத்துக்கு அச்சமான நிலையில் அல்லது சேதப்பட்ட நிலையில் இருக்கிற பாலத்தை திருத்தி பயன்படுத்துறதுன்றது ஆபத்தானது. ஆனால் அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி ஆய்வு செய்து ஏற்கனவே இருந்த பாலத்தை ஏதோ ஒரு வழியில் மாற்றி அமைக்க முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் இந்தியா பாலம் போட்டு கொடுத்தது. அந்த பாலம் தான் இப்போ நாங்கள் கடந்து வந்த பாலம். அந்த பாலத்தை பாருங்கோ, அது சொல்ல தெரியல மக்களே. ஏனண்டா முதல் இருந்த பாலம் 100% நல்லதுண்டா, இப்போ இருக்கிற பாலம் 5% கூட நல்ல பாலம் இல்லை. தாக்கு பிடிக்காது, கனகாலத்துக்கு தாக்கு பிடிக்காது. இப்போ போட்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே டொக்கொண்டு சத்தம் கேட்க தொடங்கிடுது. அது அவர்கள் ஆபத்தில் உதவினதை நாங்கள் வரவேற்கிறோம். சரி, நாங்கள் இப்போ முல்லைத்தீவு விஸ்வமடு தேராவில் பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் 12 மணி 8 நிமிடம். மத்தியான வெயில் மேலே எங்களை வெறுப்பேற்றி கொண்டிருக்குது. வெறுப்பேற்ற தொடங்கிடுது. ஆனால் இன்னும் முகம் கை எரிய தொடங்கல. இந்த பகுதியால் பயணம் செய்யும்போது, அதாவது இந்த பகுதியை தேக்கங்காடுன்னு சொல்லுவார்கள், தேராவில் தேக்கங்காட்டு பகுதி என்று. இதால் பயணம் செய்யும்போது எங்களை அறியாமல் ஏதோ ஒரு உணர்வு எங்களை என்ன சொல்கிறது, ஒரு இந்த இடத்த எப்படி பார்க்குறதுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியலை. எல்லாம் வெளிப்படையாக கதைக்க முடியாதுன்றதால. ஆனால் இங்கே வளர்ந்து நிற்கிற ஒவ்வொரு மரங்களும் இந்த பகுதியால் நாங்கள் போகும்போது எங்களை ஏதோ எங்கள்ட மனச்சாட்சியை தொட்டு சொல்லு கேட்குற மாதிரி ஒரு உணர்வு. இந்த மரங்களுக்கு பின்னால் 1000 கதைகள் இருக்குது. இந்த மரங்கள் இன்று இப்படி இருக்குது தானே, அது
அது எனக்கு சொல்ல தெரியலை. எனக்கு அந்த உணர்வை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள முடியலை. உங்களுக்கும் விளங்கும் என்று நம்புகிறேன். எத்தனையோ காட்டு பகுதிகளுக்குள்ளால் போயிருக்கிறோம், எத்தனையோ இடங்களூடாக பயணம் செய்திருக்கிறோம். இலங்கை முழுவதுமே சுற்றி வந்திருக்கும் போது நிறைய இதை விட சோலையான இடங்களூடாக எல்லாம் பயணம் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த தேராவில் தேக்கங்காட்டு பகுதிக்கு வரும்போது அது எங்களை அறியாமல் ஒரு உணர்வு எங்களை தட்டி எழுப்புகிற மாதிரியே இருக்குது. அதை தான் சொல்ல வாரன். அது ஒரு நெஞ்சார்ந்தமா உள்ளார்ந்தமா எங்களோட இணைந்து இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இப்போவுமே இருக்குது. சரி மக்களே, இனி இப்படியே பயணம் செய்வோம். இன்னும் 30 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். அன்னளவா 35 நிமிடங்கள் தேவை என்று கூகுள் வரைபடத்தில் காட்டுது. மக்களே, இந்த காணொளியில் குறைந்த செலவில் யூகேக்கு போகிறதுக்கான வழியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் யூகேக்கு போகிறதுக்கு நிறைய காசு செலவழிப்பீங்க. ஏன் அவ்வளோ செலவழிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. அன்னளவாக பார்த்தா ஒரு 1000 ரூபா போதும். 2000 ரூபாவில் யூகேக்கு போய் வரலாம். இலகுவான வழிகள் இருக்கேக்கு என் கோடிக்கணக்கில் செலவழிக்கணும்னு தெரியல. இங்கே பாருங்க, இதில் என்னென்று எழுதியிருக்கு, உடையார் கட்டன் எழுதியிருக்குல்ல, பாருங்கோ யூகேன்ற வடிவை பாருங்க இப்படி இருக்குது. வயல்வெளி இருக்குது, இந்த பக்கமும் வயல்வெளி இருக்குது. அதை விட இதை தாண்டி போக ஜூகே பள்ளிக்கூடம் இருக்குது, ஜூகே நகர பகுதி இருக்குது, எல்லாத்துக்கும் போகலாம். சரியா? இப்போ நீங்கள் யோசிப்பீங்க தான், என்ன இது உடையார் கட்டை காட்டி போட்டு ஜூகேன்னு சொல்லுதுண்டு. நான் ஒரு காணொளி ஒன்று போட்டேன். நான் மக்களே நண்பர்களோட வந்து உடையார்கட்டு குளத்தில் குளித்து அந்த தருணத்தை ஒரு காணொலியாக போட்டேன். நான் அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் ஜூகே என்று போட்டு இதேம் என்று போட்டுச்சேன். என்னடா இது ஜூகே நான் ஜூகேக்கு போட்டேனோ, ஒருவேளை காணொலியில் எதுவும் ஜூகே சேர்க்கப்பட்டிருக்கொண்டு போட்டு ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியுது உடையார்கட்டை சுருக்கி ஜூகே என்று சொல்கிறார்கள்ண்டு. இது சத்தியமாக உண்மையாக, இது சும்மா இல்லை. அப்போ அதனால் நாங்கள் ஜூகேக்கு போகிறதுக்கு நிறைய செலவழிக்க தேவையில்லை. நான் இப்போ ஜூகேயில் தான் நிற்கிறேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதுதான் ஜூகே நகர பகுதி. சரியா? இப்போ பள்ளிக்கூடம் முன்னுக்கு இருக்கின்ற இதில் கிடக்கு பாருங்க. இதில் மெதுவாக போட்டால் பள்ளிக்கூடம் இருக்காங்க. ஜூகேயில் தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது பாருங்க. எல்லாரும் ஜூகே வேறு நாட்டு இதுன்னு சொல்லுவீங்க. ஜூகே தமிழ் பள்ளிக்கூடம், உடையார்கட்டு மகா வித்தியாலயம் இந்த பக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த தலைப்பை பார்த்துட்டு வந்து சில எங்களை என்னடா அவன் இப்படி சொல்லிப்பட்டான்னு யோசிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த அந்த குளத்தடிக்கு வந்து போட்ட காணொலி கீழே கருத்து வரும்போது நானும் முதல் இப்படி தான் யோசிச்சேன். அச்சோ சிரிப்பாக இருந்தாலும் உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். ஏனெண்டா யுனைடெட் கிங்டம் என்ற சொல்ல நாங்கள் யூகே என்று சுருக்கும்போது உடையார்கட் என்ற சொல்லையே நாங்கள் யூகே என்று சுருக்கக்கூடாது என்ற கேள்வி வருதெல்லாம். அப்போ சரியாகத்தான் இருக்கும். நீங்கள் எதிர்காலத்தில் இங்கே வந்து நின்று கொண்டு எங்கேடா நிற்கிறான்னு உங்கள் நண்பர் கேட்டால் சொல்லலாம், யூகேயில் நிற்கிறேன்டாண்டு. அப்படி உண்மையாவா படம் எடுத்து போடன்னு சொன்னால் அந்த உடையார்கட்டுக்கு முன்னுக்கு 2 எடுத்து போடுங்க. இருக்கிறதுக்கு இல்லை, இது உண்மையாக தான் சொல்லலாம். அப்படி சரியா? சரி மக்களே, இப்படியே போவோம். இந்த காட்சியை பார்த்து கொண்டு வாங்க. இப்போ நேரம் 12:20. நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பு நகர பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் சரியாக மதியம் 12:30. வீட்டை இருந்து 10:36 அப்படி வழிக்கிட்ட நாங்கள். அப்போ 12:30 எவ்வளோ நேரம் சொல்லுங்க பாப்போம். 1 மணித்தியாலமும் 54 நிமிடமும் எடுத்திருக்குது புதுக்குடியிருப்பு நகரத்துக்கு வாரதுக்கு. இன்னும் நாங்கள் 18 கிலோமீட்டர் பயணம் செய்தால் தான் முல்லைத்தீவு நகர பகுதிக்கு போகலாம். தேங்காய 2 பிடுங்கி குடிக்கணும் போல தான் இருக்குது. இளநியா எடுப்போமா குடிப்போமா? ஆமாம், இப்போ முகம் எரிய தொடங்கிடுது மக்களே. புதுக்குடியிருப்பு நகர பகுதிக்கு வந்து புதுக்குடியிருப்பு சந்தியால் நாங்கள் இப்போ நேராக தான் போகணும். வெள்ளப்பக்கம் இல்லை, நேராக போனால் தான் முல்லைத்தீவு நகர பகுதிக்கு போகலாம். பூச்சி அடிச்சு போடுவாங்க, வண்ணத்தை பூச்சி வந்து அடிச்சு போடுது முகத்தில்.
இரண்டாம் மக்களே புதுக்குடியிருப்பு நகரப்பகுதியை தாண்டி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த புதுக்குடியிருப்பு நகரப்பகுதிக்கு வரும்போது வெக்கை அதிகமாக இருந்தது. ஏனெண்டா அதிகமான வாகன நெரிசல் அந்த இடத்துல இருந்தது. அப்போ அந்த வாகன வெக்கைகள் எல்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் அதிக வெக்கையாக இருந்தது. கொஞ்சம் சாதுவாக கை எரியிற மாதிரி முகம் எரியிற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கால வந்ததுக்கு பிறகு காற்று வீசும்போது அந்த முகத்தில் எரிச்சலோ அந்த வெக்க தெரியலை. வெயில் தான் இல்லைன்னு இல்லை, ஆனால் வெயில் குறைவாக தெரியுது. நேரத்தை பாருங்கோ, சரியா 12 மணி 36 நிமிடம். வீட்டை இருந்து 10:36 வெளிக்கிட்டு நாங்கள் 12:36 நாங்கள் ஆனந்தபுரத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் 13 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். வேகமாக வாரேண்டா இன்னும் வேலைக்கு வந்து சேரலாம். ஆனால் நாங்கள் சராசரி வேகத்தில் தான் வந்து கொண்டு இருக்கிறோம். அங்கே பாருங்க எப்படி இருக்கிடம். நேரம் இப்போ மதியம் 12 மணி 45 நிமிடம். வட்டுவாகல் பாலத்தடிக்கு வந்துட்டோம். வட்டுவாகல் பாலம் வேலை நடந்து கொண்டிருக்கு மக்கள். இது பழைய பாலம். அந்த பக்கம் பாருங்க ஒரு வீதி போகுது. எனக்குன்னா தற்காலிக பாதை என்ன, ஏனெண்டா இந்த பாலம் அமைக்கும் வரைக்கும் தற்காலிகமாக போகிறதுக்கு தேவைதானே. அப்போ இதை உடைக்க போகிறார்கள். இதை உடைக்கிறதுக்கு முதல் அப்படி ஒரு தற்காலிக பாதை உருவாக்கப்பட வேண்டும். பாருங்க இதில் குழாய் மாதிரி தண்ணி போகிறதுக்கான வழியை விட்டு இந்த நேரம் உடைச்சதுக்கு பிறகு பெரிய மழை வந்ததுன்னா சரி கதை. அதுக்கு முதல் பாலம் போட்டு முடிக்கணும். விரைவில் போடப்படும் என்று நம்புகிறோம். ஆனால் இந்த பாலத்தின் அடையாளமே இல்லாமல் போகுது. இருந்தாலும் இந்த பகுதி பாலம் அமைக்கப்பட வேண்டிய தேவையுடைய பகுதி தான். நாங்கள் எல்லாருமே அதை பதிவு செய்து வச்சிருக்கிறோம் பாலத்தினுடைய அமைப்பு. ஏனெண்டா இந்த உணர்வு சம்பந்தப்பட்டது தான் இந்த பாலம். பாருங்க மேலே போட்டாச்சு என்ன. வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. விரைவில் பாலம் அமைத்து முடிப்பார்கள். அது எவ்வளோ காலம் எடுக்கும்னு தெரியல. மேரிக்கு முதல் முடிக்கணும். சரி, இனி இப்படி இதால் போனால் முல்லைத்தீவு நகரப்பகுதிக்கு போகலாம். இது 3.4 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்வோம். சரி மக்களே, முல்லைத்தீவு நகரப்பகுதிக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். இந்த பாலத்தை தாண்டினா சரி. இதில் இடப்பக்கம் பாருங்கோ, தூரத்தில் பாருங்கோ நீளமாக தெரியுது. அது கடல். சாதாரண பச்சை நிறம் மாதிரியும் தெரியுது என்ன, எவ்வளோ கடுமையாக தெரியுது என்ன நிறம். இதால் வலப்பக்கம் போகும். சரி, வெற்றிகரமாக முல்லைத்தீவு நகரப்பகுதியை வந்தடைந்தோம். நேரம் 12 மணி 51 நிமிடம். இதில் இடப்பக்கம் இருக்கிறது பண்டாரவன்னியனுடைய சிலை. இது முல்லைத்தீவு நகரப்பகுதி சுற்றுவட்ட பாதை. பண்டாரவன்னியனுடைய சிலையை பார்த்த உடனே எனக்கு ஒன்று சொல்லணும் போலே இருக்குது. சொல்லட்டா? நாங்கள் தோற்றுவிட்டோம், ஆனால் அத்தனையும் துரோகம். அடக்குமுறைகள் அதிகரிக்கும் போது இறைவன் அவர் போல ஒருவனை பிரசவிப்பார்.
பண்டார வன்னியனோடு முடியவில்லை வீரம். பண்டார வன்னியனுக்கு பிறகு வந்தவர் அதை உணர்த்தினார். அவருக்கு பிறகும் ஒருவன் வருவான், காலம் அவனை உருவாக்கும். சரி மக்களே, இதுதான் முல்லைத்தீவு நகரப் பகுதி. Confine walls. சரி, வந்து நாங்கள் முல்லைத்தீவு கடற்கரையும் காட்டுவோம்னு தான் இந்த பகுதிக்கு வந்தேன் நான். வேறங்கோ முல்லைத்தீவு கடற்கரை பகுதி. இதில் ஒரு மேடை அமைப்பு இருக்குது. நிறைய கடற்கரைகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் முல்லைத்தீவு கடற்கரை எப்படின்னா குறைவான பகுதி, இப்படி பொறிஞ்சு கொண்டு போகும். அதனால் ஆபத்தான கடற்பகுதி என்றும் சொல்லலாம். இதை பாருங்க, இந்த நிலமட்டத்தில் எவ்வளவு ஆழத்தில் இருக்குங்க. கூடுதலாக இந்த பகுதியில் நீந்துறது குறைவு. வெயில் வந்து இறங்கினதுக்கு பிறகு தான் தெரியுது. அதாவது நாங்கள் இப்போ இந்த குடிசைக்குள்ளே நிற்கிறோம் பாருங்க, இந்த கூடாரத்துக்குள்ளே. இதுக்குள்ளே நிற்கும்போது வெக்க தெரியலை, வாகனத்தில் வரும்போதும் அந்த வெக்க தெரியலை. ஆனால் வந்து உந்துருளி அந்த இடத்துல விட்டுட்டு இந்த வெயிலுக்குள்ளால் நடந்து வரும்போது எங்களால் கடுமையான வெயிலை உணர முடியுது. அளவுக்கு அதிகமான வெயில்னு தான் சொல்லுவேன் இதை. சின்ன பிள்ளைகள், அந்த வெயில் தாங்க மாட்டாதவர்கள் இதுக்குள்ளே வந்தால் கட்டாயம் மயங்கி விழுவார்கள். அப்படி வெயில் அடித்து கொண்டு இருக்குது. எனவே இந்த பகுதிக்கு வந்ததில் மகிழ்ச்சி. முல்லைத்தீவு நகர பகுதிக்கு நாங்கள் வந்த நேரத்தை பார்த்தா 10:36க்கு எங்களுடைய வீட்டில் இருந்து பயணத்தை தொடங்கினாங்கள். முல்லைத்தீவு நகர பகுதிக்கு 12:51க்கு வந்துட்டோம். அப்போ எவ்வளவு நேரத்தில் முல்லைத்தீவு நகர பகுதிக்கு வந்திருக்கிறோம்ன்றதை கணக்கு தெரிந்தவர்கள் கணக்கிட்டு கருத்தாக பதிவு செய்யுங்கோ. நான் சொல்லலை. இவ்வளவு தான் இந்த பயணம். இந்த பயணத்தின் போது நாங்கள் முடிந்த அளவு இந்த வெயில் அனுபவத்தையும் பயணம் செய்து வந்த அந்த இடங்களையும் தான் காட்டியிருக்கிறோம். இந்த காணொளியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். இதுவரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.